வணக்கம். பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன். கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காக நம்ம சில பதிவுகள் போட்டு வர்றோம். பழனி விநாயகா ஜோதிடத்துக்கும் சில பதிவுகள் போட்டு வர்றோம். ரெண்டு சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த புலிப்பாணி ஜோதிடம் முடிஞ்சோடனே 300 பாட்டுகள் முடிஞ்சோடனே நம்ம நிறைய உண்மையான உறுதியான கருத்துக்களை போட போகிறோம். பரிகாரங்களை பற்றி விரிவான விசித்திர ஜோதிடத்திலிருந்து நிறைய கருத்துக்களை சொல்ல போகிறோம். விடுபட்ட கருத்து அனைத்தும் விசித்திர ஜோதிடம் ஒரு 19 அத்தியாயம் சொல்லியிருக்கோம். மொத்தம் 70 அத்தியாயம். அப்போ யாருக்கா இன்னும் ஒரு 50 அத்தியாயத்து 51 அத்தியாயம் இருக்குது. அதில் போகிற அருமையான பரிகார கருத்துக்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக இடையில நான் இந்த பதிவை போட்டு வரேன். நன்றி, வணக்கம். இப்போ புலிப்பாணி பாடல் 300ல் 51வது பாடல் என்ன சொல்றாரு? அதுவும் சனியை பற்றி தான் சொல்லியிருக்காரு. பாரப்பா இன்னும் ஒன்று பகர கேளு, பானு மைந்தன் பண்ணில் ஒன்றில் அமைந்தவாறும் 11 சீரப்பா சிறந்த குரு சப்தமத்தில் சீறி வரும் கரும்பாம்பு 4 ஏற ஆரப்பா 6 இரு 3 அப்பனே அறுக்கணுந்தான் 3 போக வீரப்பா விலகுமடா தோஷம் விதியுண்டு ஜென்மனுக்கு விளம்ப கேளை. சனி தோஷத்தை விளக்கும் முறை ஜாதகத்தில் உண்டுங்கிறார். அதாவது நம்ம சித்தர்கள் எல்லாருமே ஜாதகத்தில் இருக்குங்க. ஜாதகத்தில் இருக்க நம்ம புரிஞ்சுக்காம தான் பரிகாரம், அது தெய்வ வழிபாடு அப்படின்னு போய் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். பாரப்பா இன்னும் ஒன்று பகர கேளு. பாரப்பா இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன் கேள். பானு மைந்தன் 11 அமைந்தவாறும். அப்ப லக்னத்துக்கு 11 பானு மைந்தன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்க, சீரப்பா சிறந்த குரு சப்தமத்தில் சிறப்பான பலன்களை தரக்கூடிய குரு பகவான் 7 இருக்க, சீறி வரும் கரும்பாம்பு 4 ஏற கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் லக்னத்துக்கு 4 இருக்க, ஆரப்பா 6 இரு 3 அப்படின்னா 6 செவ்வாய் பகவான் 3 இருக்க, அப்பனே அறுக்கணும் தான் 3 போக. அப்ப செவ்வாய் பகவானுடன் சூரியன் சேர்ந்து இருக்க, வீரப்பா விலகுமடா தோஷம் விதி உண்டு ஜென்மனுக்கு விளம்ப கேளே. அந்த ஜாதகனுக்கு ஆயுள் தீர்க்கம் என்று சொல்ல வேண்டும், சனி தோஷம் விலகும் என்று சொல்ல வேண்டும். எத்தகைய தோஷம் இருந்தாலும் இந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பா அந்த ஜாதகத்தில் வேற தோஷம் இருக்காது. பாரப்பா இன்னும் ஒன்று பகர கேளு, பானு மைந்தன் 11 அமைந்தவாறும் சீரப்பா சிறந்த குரு சப்தமத்தில் சீறி வரும் கரும்பாம்பு 4 ஏற ஆரப்பா 6 இரு 3 அப்பனே அறுக்கணுந்தான் 3 போக வீரப்பா விலகுமடா தோஷம் விதியுண்டு ஜென்மனுக்கு விளம்ப கேளை. பாரப்பா இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன் கேள். சூரியன் மகன் என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவான் 11 இருக்க, தேவ குருவான குரு பகவான் 7 இருக்க, ராகு 4 இருக்க, செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து 3 இருந்தால் அந்த ஜாதகனுக்கு சனி தோஷம் விலகும். சனி தோஷம் அல்ல, மற்ற எந்த தோஷமாக இருந்தாலும் விலகும். சனியால் வரக்கூடிய துன்பங்கள் குறையும். சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை தடுக்கலாம். அப்ப இந்த ஜாதகனுக்கு ஆயுள் தீர்க்கும். சனி பகவான் 11 இருந்து இந்த கிரக அமைப்பு இருந்தால் ஆயுளும் தீர்க்கமாகும். அவனுக்கு அற்பாயுள் கிடையாது அப்படிங்கிறார். அப்ப அது நீச்சம் உச்சம் ஆட்சி அதெல்லாம் சொல்லவே இல்லை. 11 இருக்காரா? அப்ப சனி பகவான் 11 இருக்க, குரு 7 இருக்க, ராகு 4 இருக்க, செவ்வாயும் சூரியனும் 3 இருக்க பிறந்த ஜாதகன் சனி தோஷம் இல்லாதவன், பிரதோஷம் அவனை பீடிக்காது அப்படின்னு அடிச்சு ஆணித்தரம் சொல்லியிருக்கார். அவனுக்கு மெயினா ஆயுள் தீர்க்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அப்போ ஜாதகத்திலேயே தோஷத்தை விளக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம புலிப்பாணி சித்தன் சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், புலிப்பாணி சித்தன் சொல்லாத கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. ஒரு பாட்டில் சொல்கிறத அடுத்த பாட்டுக்கு நம்ம பொருத்திக்கணும், அதுதான் அவருடைய கருத்து. அப்போ சனியுடைய தோஷம் விலகக்கூடிய அமைப்பு என்ன அப்படிங்கிறத அடித்து ஆணித்தரமாக நம்ம புலிப்பாணி சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள், உங்கள் ஜாதகத்துடன் பொருத்தி பாருங்கள், கரெக்டாக வரும். நன்றி, வணக்கம்.